கேஃபே ஸ்டைல் ஃபெட்டுச்சினி ஆல்ஃப்ரெடோ சாஸ் பாஸ்தா நம்ம வீட்லேயே சூப்பர் டெலிஷியஸாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்தா வாட்டர் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பாஸ்தா ஷேப் வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்போ பேனில் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதா சேர்த்து இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மைதா ரொம்ப அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போது 2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா குக்கிங் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா வாட்டர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆல்ஃப்ரெடோ சாஸ்க்கு முக்கியமாக இந்த பார்மிசன் சீஸ் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இல்லைனா நீங்கள் வெறும் மொசரலா சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2மே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபெட்டுச்சினி பாஸ்தாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாஸோடு கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பாஸ்ட்ரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் கிரில் பண்ண சிக்கன் பீசஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ளெயினாக சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ்க்காக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த கஃபேல வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இனியாச்சும் வெளியில் வாங்காமல் நம்ம கிட்ஸ்க்காக நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி யார் உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஃபுட் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.